தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் நாளை நடைபெறவிருந்த போராட்டம் வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. முதலமைச்சருடனான ஆலோசனைக்கு பிறகாக இந்த போராட்டம் வாபஸ் பெற்றதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் தமிழரசி. தமிழரசி, விவரங்களை பதிவு செய்யலாம். பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் நாளை ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம் மற்றும் 26ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தை அறிவித்திருந்தனர். இந்த நிலையில் நேற்று தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்களை சந்தித்து ஆலோசனை பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து இந்த போராட்டத்தை கைவிட வேண்டும் என்று அமைச்சர்கள் வலியுறுத்தியிருந்தனர். தொடர்ந்து அரசின் நிதி நிலைமை தொடர்பாக தங்கம் தென்னரசுவும் அறிக்கை வாயிலாக ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் மற்றும் அரசு ஊழியர்களிடம் கேட்டுக் கொண்டிருந்தார். இந்த நிலையில் இன்று காலை முதலமைச்சரை தலைமைச் செயலகத்தில் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் அதற்கு முதலமைச்சரை சந்தித்த பிறகு ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் தனியாக ஆலோசனையில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தை அடுத்த கட்டமாக கைவிடுவதா அல்லது தொடர்வதா என்பது தொடர்பாக அவர்களுடைய உயர்மட்ட குழு உறுப்பினர்கள் இந்த ஆலோசனையில் ஈடுபட்டு வந்தனர். இதனைத் தொடர்ந்து தற்போது இந்த போராட்டத்தை வாபஸ் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் உயர்மட்ட குழு உறுப்பினர்கள் ஆலோசனையை தொடர்ந்து இந்த நாளை நடைபெறுவதாக இருந்த ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்த போராட்டம் வாபஸ் பெறுவதாக அவர்கள் முடிவெடுத்திருக்கின்றனர். தற்போது ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் இன்னும் சற்று நேரத்தில் இது செய்தியாளர் சந்திப்பு வாயிலாக அவர்கள் தெரிவிக்க இருக்கின்றனர். இன்று காலை முதலமைச்சரை ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் சந்தித்திருந்த நிலையில் தற்போது இந்த முடிவானது எடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழரசி, இப்போ ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் முன்வைத்த பிரதானமான கோரிக்கைகள்ல இப்போதைக்கு நிறைவேற்ற முடியாது, அது நிதிநிலை காரணமாக இன்னும் சில நாட்கள்ல சில மாதங்கள்ல நிறைவேற்றப்படும் அப்படின்னு அமைச்சர் தங்கம் தென்னரசு சொல்லியிருந்தார். இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய உடன்பாடு என்பது எதன் அடிப்படையிலானது? ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் கோரிக்கைகள் முன்வைத்திருந்த நிலையில் நேற்று அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கையில் தற்போது தமிழக அரசு 2 பேரிடர்களை சந்தித்திருக்கிறது. அதே போல மத்திய அரசிடமிருந்து கிடைக்க வேண்டிய பல்வேறு நிதி பங்கீடு என்பது கிடைக்க பெறாமல் இருக்குது உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் தமிழக அரசு நிதி பற்றாக்குறையை சந்தித்திருக்கக்கூடிய சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. தமிழக அரசு ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் தற்போது ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் அரசு ஊழியர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகளை நிறைவேற்ற முடியாத சூழல் இருப்பதாகவும் இந்த தீர்ந்த பிறகு அரசு ஊழியர்களின் கோரிக்கை படிப்படியாக சரி செய்யப்படும் என்று அமைச்சர் தெரிவித்திருந்தார். எனவே இந்த தமிழரசி தொடர்ந்து இணைப்பில் இருங்க. தற்போது ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் செய்தியாளர்களை சந்திக்கிறார்கள். நேரலை காட்சிகள் பார்க்கலாம்.